தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ந்து நம்மிடையே பாஜக மூத்த தலைவர் நாராயணன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நாராயணன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமாச்சும் ஒரு சமாதான படலம் வருமானு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மீண்டும் வெடித்திருக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் என்ன சூழல் நமக்கு காட்டுது? நாம என்ன எடுத்துக்கலாம்? உங்களோட பார்வை என்ன? இல்லங்க, இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல என்ன தவறு இருக்கிறது? கோயம்புத்தூர்ல ஒரு சிறிய ஒரு சில ஆயிரம் ஓட்டுகள்ல டெபாசிட்டை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த ஒரு சில ஆயிரம் ஓட்டுகள்னால டெபாசிட் வந்துச்சு. அதை தெளிவா அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன அண்ணாமலை என்ன தவறாக சொல்லிவிட்டார்? யாரை தனிப்பட்டு பேசிவிட்டார்? நேற்று உதயகுமார் அவர்கள் தான் முன்னாள் அமைச்சர் திரு அண்ணாமலை அவர்கள் குறித்து தொடர்ந்து தனிப்பட்ட முறையில பேசி வந்தார்கள். அதனால இது தேவையற்ற தனிப்பட்ட முறையில திரு அண்ணாமலை அவர்களை தாக்குவது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நிலையில தனிப்பட்ட முறையில் தலைவர்களை தாக்குவது என்பது தவறானது. இல்ல, அது அண்ணாமலை அவர்கள் தரப்பு தான் கொஞ்சம் அவரோட டோனே ஹார்ஷா இருக்குது, தேவையில்லாத விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு, அப்படிதானே உங்களோட குற்றச்சாட்டே இருக்குது. அரசியல்ல நாகரிகமாக சில விஷயங்களை பேசும் பொழுது அது தேவையில்லாதது தேவையானது என்பதற்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அங்கு கோவையில அதிமுகவை பின்னுக்கு தள்ளியது உண்மைதானே? அங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியிலும் கையில வைத்திருந்தும் அதிமுகவால் அங்கு வெற்றி பெற முடியவில்லை, பாஜகவை விட அதிகமான வாக்குகளை பெற முடியவில்லை என்பது உண்மைதானே? அது இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது அல்லவா? திரு நாராயணன், இப்போ இங்க தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க, நீங்க அதை பார்த்திருப்பீங்க நான் நம்புறேன். அவர் தலைக்கு மேல கத்தி தொங்குது, அவருடைய இருப்பை அவர் காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அதை பத்தி உங்களோட பார்வை. இல்ல, அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய இளம் தலைவர், துடிப்பு மிக்கவர், ஊழல்வாதிகளை அறவே அகற்றுவதற்காக ஒடுக்குவதற்காக தமிழகத்திலே வந்து கால் பதித்து நிற்கக்கூடியவர் என்பதை தமிழக அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு கூட ஒரு கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு ஒரு ஆட்டை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் நடுவர் ரோட்டில். அந்த அளவிற்கு அண்ணாமலை மீது கொலைவெறியோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஊழல்வாதிகளை ஒடுப்பதற்காக வந்தவர் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் தமிழகத்துல. அதனால அண்ணாமலை அவர்களை தரக்குறைவாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் தாக்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஊழல் செய்ய முடியாது தவித்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டியது. நன்றி திரு நாராயணன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.